தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுச்சேரி மாநில செயற்குழு கூட்டம் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களை மாற்றினால் மட்டும் போதாது, காவல்துறை மாற வேண்டும் என்று தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தர்மேந்திர பிரதான் மாறிட்டார்னா இன்னொரு ஆள் வரப்போறான், இன்னொரு ஆள் வந்தான்னா அதே தான் வேலை நடக்க போகுது. இப்ப இருக்கிற அதிகாரி தூக்கி போட்டு வேற ஒரு அதிகாரியை போட்டா அதே தான் நடக்க போகுது. போன ஆட்சியில் இருந்த போலீஸ் எல்லாம் மாத்திட்டாங்க, இப்ப புது போலீஸ் வந்துட்டாங்க. அம்பேத்கர் சிலை வச்சா அந்த போலீஸ் வந்து எடுத்துட்டு தான் போறான். அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சா இதே போலீஸ், போன போலீஸ் எப்படி வந்து ஷீட் போட்டு அடிச்சு மூடினான உதயத்தூரில், அதே மாதிரி இந்த போலீஸ் வந்து ஷீட் அடிச்சு மூடுறாங்க. என்ன மாற்றம்? அதிகாரிகளை மாற்றுவதால், அமைச்சர்களை மாற்றுவதால் விளைவுகள் மாறுமா என்றால் மாறாது. தொடர்ந்து பேசிய அவர், திமுக பல தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கு விசிக வாக்குகளே காரணம் என்று திருமாவளவன் தெரிவித்தார். விசிகாவை உடைக்க வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சியுடன் சில அரசியல் சக்திகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அந்த 3 பேரையும் எப்படியாவது கட்சியிலிருந்து வெளியேற்றினால் மொத்தமும் கட்சி காணாமல் போய்விடும். இது அவர்களின் கணிப்பு, அவர்களின் மதிப்பீடு. தாவேகா வந்ததும் எல்லோரும் அந்த பக்கம் போய்விட்டார்கள். இன்றைக்கு திமுக கூட்டணி இத்தனை இடங்களில் வெற்றி பெற்றதற்கே விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். இதை ஆதாரபூர்வமாக நம்மால் டேட்டாவோடு உறுதிப்படுத்த முடியும்.